மக்களே, ஸோ பிக் பாஸ் லைவ்ல கடந்த 1 மணி நேரத்தில் நடந்த விஷயங்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அந்த டாஸ்கின் மூலியமாக தான் நைட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டின்னர் பார்ட்டி இதெல்லாம் நடக்குதுல்ல, எல்லாமே அந்த டாஸ்க் மூலியமாக தான் நடந்தது. என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, அர்ச்சனா கொஞ்சம் ஃபீலிங்காகவே இருக்காங்க. என்ன ஃபீலிங்னா, இந்த வீட்டு கலகலன்னு இருந்த வீடு வந்து பேச்சு துணைக்கும் ஆள் இல்லாத மாதிரி கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அடிக்கடி போயிட்டு மாயா பூர்ணிமா இதை வாங்க பேசலான்ற மாதிரி அவங்க கொஞ்சம் யாருமே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு லோன்லியாக இருக்குது. கலகலன்னு ஜாலியாக இருக்கிற மாதிரி வீடு இல்லையா, கொஞ்சம் வருத்தமாக ஃபீலிங்காக இருக்கா மாதிரி அவங்க இருக்காங்க. பார்க்கும்போதே அது கிளியராக தெரியுது. ஸோ அது பண்ண முடியாதுங்க, ஆட்கள் குறைஞ்சா இப்படி தான் அர்ச்சனா இருக்கும். இன்னும் 2 வாரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க, வேறு வழி கிடையாது. எதிர்பார்த்த மாதிரி வீடுலாம் இருக்கவே இருக்காது. இனிமேட்டு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றது. ஏன்னா காலிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டி நாய் குலைச்சிருச்சு. எல்லாரும் போய் விசித்ரா ஒரு பக்கம் தூங்க, மாயா பூர்ணிமா ஒரு பக்கம் தூங்கன்ற மாதிரி தூங்குறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தீவிரமாக உட்காந்து சமையலில் சமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு கேங்கு சமைக்குது, ஆண்கள் சமைக்கிறாங்க, பெண்கள் தூங்குறாங்க அப்படின்றது. இது நடுவில் அர்ச்சனா மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. வாங்க பேசலான்றது அவங்க பேச்சு துணைக்கு வந்து இழுக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து நான் என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க நான் முடியை சரி பண்ணி விடுறேன், முடியை கர்ல் பண்ணுறேன்ற மாதிரி இப்போ மாயாவை கூப்பிட்றாங்க, பூர்ணிமாவை கூப்பிட்றாங்க, விசித்ராவை கூப்பிட்றாங்க. எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. இவங்க பாட்டுன்னு ஒரு பக்கம் தூங்குறாங்க, அவங்களுக்கு தனியாக இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. பட் என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தான் ஒரு பக்கம் வரணும் அப்படின்றது. ரெண்டாவதாக ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க்குங்க. டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ தினேஷை கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு ஒரு டாஸ்க் சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரீபேமெண்ட் டாஸ்க் இந்த மாதிரி டாஸ்க்லாம் விளையாடிருப்பீங்க. இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி நைட் வந்து டின்னர் பார்ட்டி, மியூசிக் பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் ஒரு செட்டப்பாக இன்றைக்கி வரப்போகுது. அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த டாஸ்க்கை ஜெயிச்சா தான் அதெல்லாமே நடக்கும் அப்படின்றத மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன டாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. ஸோ இதில் வாட்டரில் லாரி டயர் மாதிரி ஒரு இருக்கும் பார்த்தீங்களா, பலூன். ஸோ வாட்டர் பலூன். ஸோ அந்த வாட்டர் பலூனை எடுத்துக்கிட்டு ஜம்ப் பண்ணி ஒரு 6 பலூனை போட்டுக்கிட்டு ஜம்ப் பண்ணி ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு வரணும். அப்படி தான் இது சீசன் 6லேயும் ஒரு டாஸ்க்காக வச்சுருந்தாங்க. மேபி அது கேப்டன்சி டாஸ்க்கு ஏதோ ஒரு டாஸ்க்கில் சீசன் 6ல் வச்சுருந்தாங்க. அதே டாஸ்க்கு தான் சீசன் 7லையும் தூக்கி வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, அதில் வெறும் 4 ஆண்கள் மட்டும் கலந்துப்பாங்க, பெண்கள் யாருமே கலந்துக்க மாட்டாங்க, 4 ஆண்கள். ஸோ அதை போட்டுட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பொசிஷனில் ஒரு டயர் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு பலூன் இருக்கும். அப்புறம் இன்னொரு ஆப்போசிட் சைடில் ஒன்று. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிராஸ் ஆகி 6 பலூனை போட்டு எண்டு பொசிஷன் 4 பேருமே வரணும் குறிப்பிட்ட டைமில். ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குச்சி மணிச்சந்திரா ஃபஸ்ட்டு, 2வது வந்து விஜயவர்மா, 3வது தினேஷ், 4வது விஷ்ணு. அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அர்ச்சனா போய் காலையே விழுந்துட்டாங்க. எப்படியாவது இந்த டாஸ்க்கை ஜெயிச்சிருப்பா மணிச்சந்திரா, ஜெயிச்சிருப்பா, இது இல்லைனா கொஞ்சம் போர் அடிக்கும், நைட்டு ஆல்ரெடி இப்பயே போர் அடிக்குது, கண்டிப்பாக ஜெயிச்சிருங்க ஆண்களே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து அர்ச்சனா போயிட்டு அந்த விஷயங்கள் பண்ணுறதுலாம் பார்க்க முடியுது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க டாஸ்க்லாம் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பலூனை வச்சு ரொம்ப நேரம் மாற்றி அந்த பலூனை வச்சு அடிச்சுக்கிறது, ஃபன் பண்ணுறதுன்ற மாதிரி அது ஒரு பக்கம் ஃபன்னாக ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சது தானே. திரும்ப வந்து மாயா ஒரு பக்கம் ஒரு பெட்டுக்கு, விசித்ரா ஒரு பெட்டு, இவங்க பாட்டுன்னு சமைக்க போனதுக்கப்புறம் அர்ச்சனாக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதுக்கப்புறம் பூர்ணிமா மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. மாயா பூர்ணிமா ஒரு சண்டை வாக்குவாதம்ல, தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது பூர்ணிமா கிட்ட என்ன தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, இல்லை தனிமையாக உட்காரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னும் போது, எப்படிலாம் நான் விட மாட்டேங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா உட்காந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிக்சனுக்காக ஒரு ரேப்பப் பாடுறேன்ற மாதிரி பூர்ணிமா ரேப்பப் பாட, அதுக்கப்புறம் அர்ச்சனா ஒரு பாட்டு பாட அப்படின்ற மாதிரி. ஸோ நிக்சனுக்கு ஒரு டெடிக்கேஷனாக ஒரு பாட்டு பாட்டு அவனுடைய லைன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து அந்த லைன்ஸ்லாம் பேசி நிக்சனுக்கு ஒரு பக்கம் வாழ்த்தியும் அந்த பிரிவையும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது மக்கள்.